வாழ்வே வரம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது, நம் வீட்டில் தரித்திரம் நீங்கி நம் செல்வ செழிப்புடன் வாழ்ந்திடவும், நம் குழந்தைகள் 64 கலைகளையும் பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ்ந்திட நமக்கு உறுதுணையாக இருந்து வழிகாட்டும் பஞ்சமி திதி வழிபாட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பஞ்சமி திதி வழிபாட்டை பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த வழிபாடு பல பேருக்கு புதுமையானதாக இருக்கலாம், சில பேருக்கு ஒரு தெரிந்த வழிபாடாகவே இருக்கலாங்க. ஆனால் இந்த வழிபாடு செய்யும் பொழுது 100% நன்மை அடைந்தவர்கள் மட்டும்தாங்க அதிகமாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நான் பிறந்தது முதல் இறக்கும் வரையிலுமே, இறந்ததற்கு பிறகு கூட இந்த திதிகள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதாவது ஒரு அம்மா வயிற்றில் குழந்தை பிறந்ததில் இருந்து இறந்ததுக்கு அப்புறம், நம்ம செத்து போனதுக்கப்புறம் நம்ம கர்மகாரியம் செய்கிறதுக்கு கூட இந்த திதிகளை பார்த்து தான் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த திதிகள் மொத்தம் 15 திதிகள்ங்க. அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய திதிகள் வளர்பிறை திதிகள் அப்படின்னும், பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய திதிகள் தேய்பிறை திதிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதாவது இந்த தேய்பிறையில் நாம் ஒரு தெய்வத்தை வணங்கும் பொழுது நமக்கு உண்டான கஷ்டம், நோய், கடன் இதெல்லாம் தீரும் அப்படின்னும், நம்ம அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை திதிகளில் நம்ம ஒரு தெய்வ வழிபாடை செய்யும் பொழுது நம்மளுடைய தொழில், படிப்பு, பிள்ளைகளுடைய கல்வி, செல்வ வளம் இது எல்லாமே வளரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள், ஒவ்வொரு சக்திகள் அப்படின்னு வேறுபட்டு இருந்தாலும் பஞ்சமி திதிக்கு மட்டும் மிக அதீத சக்தி உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அந்த பஞ்சமி நாளன்று பஞ்சபூதங்களுக்கு மிக சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னும், அன்றைய நாளில் நம்ம தெய்வ வழிபாட்டு செய்தால் நமக்கு அது இரட்டிப்பு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. இப்போ நம்ம அது என்ன வழிபாடுன்னு முதல்ல பார்க்கலாம். நம்ம அனைவருடைய பூஜை அறையிலுமே, ஒரு சிலருடைய பூஜை அறையில் கண்டிப்பாக அது இருக்கும், அது கண்ணாடிங்க. ஒரு சிலர் வீட்டில் அந்த கண்ணாடியை பூஜை அறையில் வச்சுருக்க மாட்டாங்க. அப்படி வைக்காமல் இருக்கிறவங்க இனிமேல் வைத்து பழகிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பதிவாகவே இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. அதாவது நம்ம பூஜை அறையில் பார்த்திங்கன்னா, எத்தனை தெய்வ போட்ட படங்கள் இருந்தாலும் நம்ம அதில் ஒரு கண்ணாடி அப்படிங்கிறத நிச்சயமாக வச்சுக்கணும். எதனாலேன்னு பார்த்திங்கன்னா, கண்ணாடிக்கு மட்டும்தாங்க 2 குணங்கள் உண்டு. ஒன்று உள்வாங்கக்கூடிய தன்மை, மற்றொன்று வாங்கியதை அப்படியே ஒரு பிசுறு கூட மாறாமல் திருப்பி தரக்கூடிய தன்மைங்க. அப்படிப்பட்ட இந்த கண்ணாடியை நம்ம பூஜை அறையில் வைத்து வணங்கும் பொழுது நம்ம என்ன வேண்டுறோமோ, என்ன நம்ம நினைக்கிறோமோ அதை அப்படியே நமக்கு கொடுக்கும். அதாவது நமக்குள்ளே தான் அந்த கடவுள் இருக்கிறாரு, அந்த இறைசக்தி நமக்குள்ளே தான் இருக்குது. மனிதன் தான் கடவுள். ஆனால் என்ன, நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களை நம்ம வெளியே கொண்டு வராமல் இருக்கிறோம், அவ்வளோதான். அப்போது நம்ம அந்த கண்ணாடி முன்பாக நின்று நமக்கு என்ன வேண்டுமோ அதை நம்ம அன்றாடம் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அது நமக்கு அப்படியே நடக்கும். ஒரு பிசுறு கூட மாறாமல் அது அப்படியே நடக்கும். ஆனால் இதை நம்ம அன்றாடம் செய்வதையும் காட்டிலும் இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த அன்னைக்கு எந்திரிச்சு, நீங்கள் மற்ற நேரத்தில் நீங்கள் கும்பிட்றீங்களோ பார்க்குறீங்களோ இல்லையோ, ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பஞ்சமி திதி அன்று காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த கண்ணாடி முன்பாக நின்று கண்ணாடிக்கு நல்ல பூக்களால் அலங்காரம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து நல்ல தூப தீப நெய்வேத்தியமாக வெற்றலை பாக்கு 2 பழம் வைத்தா கூட போதுங்க. வச்சு நம்ம மனமாற அந்த கண்ணாடி முன்பாக நின்று நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மாணவர்களாக இருந்தால் அந்த கண்ணாடி முன்பாக நின்று நான் இந்த தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைய வேண்டும், நான் நல்ல எந்த கலையில் ஒவ்வொரு குழந்தைங்க சிறந்து விளங்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கலைகளின் பெயர்களை சொல்லி இந்த கலையில் நான் சிறந்து விளங்க வேண்டும், நான் ஒரு நல்ல அறிவுள்ளவனாக திகழ வேண்டும், நான் ஒரு நல்ல ஒரு கலையாற்றல் உள்ளவனாக வளர வேண்டும் அப்படின்னு ஒரு மாணவன் அந்த கண்ணாடியை பார்த்து 9 பஞ்சமி திதிகளில் சொல்லி வந்தால் அவன் அந்த சொல்லக்கூடிய அந்த கலைகளில் சத்தியமாக தேர்ச்சி அடைவான். அதுபோல் ஒரு கடன் தீரணும், ஒரு கஷ்டம் தீரணும் அப்படின்னாலும், நம்ம வீட்டில் இருக்கிற தரித்திரங்கள் தீரணும் அப்படின்னாலும் அந்த கண்ணாடி முன்பாக நின்று கண்களை மூடாமல் திறந்து கொண்டு தான் சொல்லணும், எனக்கு வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கி செல்வ செழிப்போடு நிறைந்திருக்க வேண்டும் என் வீடு. அதாவது என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலை நீங்கி
செல்வ செழிப்புடனும் லக்ஷ்மி கடாட்சத்துடனும் என் வீடு நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னு அந்த பஞ்சமி திதி என்று மனமாற சொல்லி வேண்டி நம்ம வழிபட்டால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும். இது 9 பஞ்சமி திதிக்குள்ளே இது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இது மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. நம்ம கண்ணாடி அப்படின்னா சாதாரணமாக நம்ம முகம் பார்க்கறது, நம்ம தலை சீவிக்கிறோம், நம்ம அதை பார்த்து பொட்டு வச்சுக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் கண்ணாடிக்கு மிக அதீத சக்தி உண்டு. அதனால் அந்த சக்தியை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம வாழ்க்கைக்கு நம்ம பயன்படுத்திட்டால் அந்த கண்ணாடி அதற்கு உண்டான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுத்து நம்மளை பாதுகாப்புடனும் நம்ம வீட்டில் செல்வ செழிப்புடனும் அறிவாற்றல் உள்ளவனாகவும் நம்மளை வச்சுருக்கோம். அதனால் கண்ணாடி முன்பாக நின்று நமக்கு என்ன வேண்டுமோ அதை அந்த கண்ணாடி முன்பாக சொல்லி அதை அப்படியே நம்ம திரும்ப பெறணும். அந்த கண்ணாடி முன்பாக நம்ம என்ன சொல்கிறோமோ, ஆனால் நல்லது மட்டும்தான் சொல்லணும். அதை சொல்லி அதை அப்படியே அந்த கண்ணாடி நமக்கு திரும்ப கொடுக்கும். நம்ம அதை அனுபவிப்போம். அப்போ நம்மளுக்கு இந்த வழிபாட்டினுடைய சக்தி புரியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.